நாம ரொம்ப கேள்வி கேட்டு இவரை பயமுறுத்த வேண்டாம். ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டாக்டர், அப்பாக்கு சரியாயிடும்ல? நம்மளால ஆன எல்லா முயற்சியும் பண்ணலாம். சிஸ்டர், இவரை கூட்டிட்டு போய் ஸ்கேன்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். மாமா வாங்க மாமா, இறங்குங்க. பாத்து வாங்க. பாத்து மெதுவா மெதுவா மெதுவா. வாங்க, உட்காருங்கப்பா. உட்காருங்க. மெதுவா மெதுவா. பாத்து. டாக்டர், நானே கூட போட்டுமா? இல்ல இல்ல, அவங்களே பாத்துக்குவாங்க. பாத்து பாத்து போங்க. வீல் சேர்ல கூட்டிட்டு போறாங்க. நல்லா இருந்த மனுஷன், என்னால இவர் இப்படி பார்க்கவே முடியல. ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்கிறது மட்டும் இல்லாம அவரு காணாம போனதா வேற சொன்னீங்க இல்லையா? அவர் எந்த சிச்சுவேஷன்ல எப்படி இருந்தாருன்னு நமக்கு தெரியல. அந்த இடத்தோட பிரஷர் தெரிஞ்சுதான் அவருக்கு அவரோட சிறு வயசு ஞாபகம் மட்டும் இருக்கு. உங்க முகம் அவருக்கு பதிஞ்சு போயிருக்கு. அதான் உங்களை மட்டும் நம்புறாரு. இது சரியாக வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இருக்கிறதுலயே மனுஷனோட மூளை மட்டும்தான் ரொம்ப சிக்கலானது. தொடர்ந்து அவர்கிட்ட நீங்க பேசிக்கிட்டே இருங்க. கேள்வி எல்லாம் கேட்க வேண்டாம், சும்மா பேசிக்கிட்டே இருங்க. அவருக்கு ஞாபகம் வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் வரட்டும். அதையும் பார்த்துட்டு we will decide. ஓகேயா? ஓகே டாக்டர். இது சரியாக வாய்ப்பு இருக்குல்ல டாக்டர்? அது நீங்க எல்லாரும் அவர் கூட நடந்துக்கிறத பொறுத்து தான். அவருடைய மூளையால ஒரு சின்ன பிரஷரை கூட தாங்கிக்கவே முடியாது. அவர் கூட எதை பேசணும், எதை பேசினா அவர் பிரஷர் ஆவார்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. பழைய விஷயங்களை பத்தி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. அவருடைய பழைய ஞாபகங்கள் ஏதோ ஒரு வகையில தூண்ட பாருங்க. டாக்டர், அது ஏதோ செலக்டிவ் அம்னீஷியான்னீங்களே, அது என்ன டாக்டர்? மறதியை தான் மெடிக்கல் டேர்ம்ல நாங்க செலக்டிவ் அம்னீஷியான்னு சொல்லுவோம். ஓ, இந்த மாதிரி பேஷண்ட் எல்லாம் ஏதோ ஒரு ஆளை மறந்திருப்பாங்க, இல்ல சில குறிப்பிட்ட வருஷங்களை மறந்திருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அவருடைய மனசுல பதிவாயிருக்கும். இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்ன, நாம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வேற ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிட்டாரான்னு நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சா நாம ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்க எப்படியாவது தெரிஞ்சுக்க ட்ரை பண்றோம் டாக்டர். ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். போயிட்டு வாங்க. நர்ஸ், இப்படி வாங்க. அவருடைய ஸ்கேன் ரிப்போர்ட் வந்த உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கபிலன், ஜெயில இருக்கிற மாமா கிட்டே நேரா போய் அப்பாவுக்கு என்ன மருந்து கொடுத்தாருன்னு கேட்கலாமா? பெட்டர் புனிதா, நம்ம உடனே கிளம்பலாம். அப்பதான் டாக்டர் உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்க சரியா இருக்கும். நீங்க உடனே புனிதாவை கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. அத்த, நான் மாமா கூடவே இருக்கேன். அவர்கிட்ட நான் ஏதாவது பேச்சு கொடுக்கறேன். அவரும் நானும் எப்பவும் பேசிக்கிட்டே இருப்போம். மாமா தான் அதிகமா பேசுவாரு, நான் கேட்பேன். ஆனா இப்ப நான் பேச போறேன், அவரு கேட்க போறாரு.